வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் ஒரு முழம் பூ எப்படி கட்டுறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி தான் கட்டி கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கையில கட்ட தெரியாதுங்க. இப்போ வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி தான் நான் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோவோட இன்பிட்வீன்ல நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாஸ்மின் பட்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க 3 த்ரெட் வச்சிருக்கிறேங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடைகள்ல பூ கட்டுறதுக்கு அப்படின்னு நம்ம த்ரெட் கேட்டோம்னா இந்த த்ரெட் கொடுத்தாங்க. இந்த த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ நான் கட்டியிருக்கிறேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, நான் ஒரு இடத்துல டைட்டா கட்டியிருந்தாலும் அதை இப்படி இழுத்தோம்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வருது. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஈவனா இருக்கு. ஸோ அதனால இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. ஸோ நான் அதனால நெக்ஸ்ட் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டுமே நல்லா லைஃப் கொடுத்துச்சு. ஒயிட் கலர் யூஸ் பண்ண நல்லா லைஃப் கொடுத்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னன்னா அடிக்கடி நம்ம வாங்குற மாதிரி இருந்ததா, ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் இந்த காட்டன் த்ரெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு கோன் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கேன். ஸோ லைஃப் லாங் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் மீஷோல வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி நான் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் மீஷோல ட்ரை பண்ணுவேன். கிடைக்கலன்னா அமேசான்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் கிடைக்கலனா தான் வேற ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. மீஷோலயே மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே எனக்கு குவாலிட்டியா தாங்க கிடைக்குது. ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களே மீஷோல ட்ரை பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த த்ரெட்டை 200 சென்டிமீட்டருக்கு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு த்ரெட் 150 சென்டிமீட்டருக்கும் நம்ம அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 த்ரெட் எடுத்திருக்கிறோம். ஒரு த்ரெட்டோட லென்த் 200 சென்டிமீட்டர், இன்னொரு த்ரெட்டோட லென்த் 150 சென்டிமீட்டர். இப்போதைக்கு இந்த அளவுகள்ல நம்ம த்ரெட் எடுத்து வச்சுக்கலாங்க. சப்போஸ் இதுக்கு மேலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த த்ரெட்டை ஒரு பாக்ஸ்ல இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டு சேஃபா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அழுக்கு படிஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்துக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப், ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. நம்மளோட ப்ராடக்ட் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸோட காம்புகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்குது. இப்படியே நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சோம்னா அது நல்லா இல்லை பாக்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட காம்புகளை இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க. இதுல மொத்தம் 160 பட்ஸ் இருக்குது. ஆக்சுவலா ஒரு முழம் கட்டுறதுக்கு 160ல இருந்து 180 பட்ஸுக்குள்ள நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம கடைசியா கட்டி முடிக்கும் போதுல அதை அளந்து பார்த்து எந்த அளவுக்கு இன்னும் பட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் வாட்டர் ப்ரூஃப்ங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தானா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் மேலே டேக் பண்ணியிருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதை போய் பாருங்க ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த நூல் கட்டுறதுக்காக இந்த டேபிளோட ஹேண்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இந்த டிராயர் வந்து நம்ம லாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாக் ஆகாம இருக்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல 200 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் எடுத்துக்கலாம். அதை உள்ள விட்டு இந்த மாதிரி ரெண்டு நூலா ஆக்கிடலாங்க. உள்ள விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ எண்டுல இந்த மாதிரி ஈவனா இருக்கணும், ஈக்குவலா. அதுல 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அகைன் இன்னொரு நாட்டும் போடுங்க. இந்த செகண்ட் நாட் வந்து ஃபர்ஸ்ட் நாட் இருக்கிற அதே இடத்துலயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஒரே இடத்துலயே 2 நாட்டும் இருக்கணும். நெக்ஸ்ட் 150 சென்டிமீட்டர்ல ஒரு த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்து ஏற்கனவே நம்ம 2 நாட் போட்டிருக்கோம்ல அதே இடத்துல இந்த 150 சென்டிமீட்டர் வச்சிருக்கிற த்ரெட்டையும் நாட் போட்டுக்கோங்க. ஸோ 3வது நாட்டும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் 2 த்ரெட் இருக்கும், பிட்வீன்ல நாட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இன்னொரு த்ரெட் இருக்கும். ஸோ இதுதாங்க ஹேண்ட் பொசிஷன். இந்த மாதிரி தான் நம்ம நூலை பிடிச்சுக்கணும். அந்த 2 த்ரெட்டுக்குள்ள ஒரு ஃபிங்கர் விட்டுக்கணும். இந்த ஃப்ரீயா இருக்கிற த்ரெட் வச்சுதான் நம்ம பூ கட்ட போறோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 2 பட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 த்ரெட்டுக்கு இடையிலையும் அந்த 2 பூவையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 மொட்டுகளையும் வச்சுட்டு டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ அந்த ஃப்ரீயா இருக்கிற த்ரெட்டை மொட்டுகளுக்கு மேல் பக்கமா போட்டுட்டு அந்த ஃப்ரீ த்ரெட்டோட எண்ட் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி நூல்ல மேல விட்டுட்டு அடியில இழுத்தோம்னா ஒரு நாட் விழும். அதை டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ முடிச்சு விழுந்துருச்சு. திருப்பி அகைன் கீழ் பக்கமா கொண்டு வந்துட்டு இந்த த்ரெட்டை மேல போட்டு அடியில கொடுத்து வாங்கினோம்னா ஒரு நாட் விழும். அதையும் டைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம கட்ட போறோம். ஆனா இது ஃபர்ஸ்ட் பேர் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு பாருங்களேன், 1 இன்ச் விட்டு நாட் போட்டோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் கூட இதை இப்படி நாட் போட்டுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் நல்லா செக்யூர் பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். திருப்பி அகெயின் மேல் பக்கமாக கொண்டு வந்து அந்த எண்டு மேலே போட்டு அடியில் கொடுத்து வாங்கினோம்னா ஒரு நாட் விழும். அதையும் டைட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம 4 நாட் போட்டிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும். ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடுத்ததும் 2 பூ எடுத்துக்கலாம். இது உள்ளே வச்சுட்டு இந்த த்ரெட்டை மேலே கொண்டு வந்து தம் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரீயாக இருக்கிற த்ரெட்டை மேலே கொடுத்து அடியில் வாங்கினோம்னா ஒரு நாட் விழும். அதை அப்படியே இழுத்து இந்த முட்டு பக்கத்தில் கொண்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். அகெயின் என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை அடியில் இந்த பக்கமாக பாருங்க வீடியோவில் இருக்கிற மாதிரி அடியில் கொடுத்து கீழ் பக்கமாகவும் ஒரு கொண்டு வந்துட்டு திருப்பி இன்னொரு நாட் போட்டுக்கணுங்க. ஸோ மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் கீழ் பக்கமாகவும் கொண்டு வந்து ஒரு நாட் போடணும். இப்போ 2 பேர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது பேரும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 மொட்டுகளையும் அடுத்தடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு தம் ஃபிங்கர் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த த்ரெட்டை மேலே போட்டு அடியில் கொடுத்து வாங்கினோம்னா ஒரு நாட் விழும். அந்த நாட்டை மொட்டு வரைக்கும் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் கீழ் பக்கமாகவும் கொண்டு போய் தம் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கணும். அகெயின் மேலே கொடுத்து அடியில் வாங்கினோம்னா ஒரு நாட் விழும். அதை மொட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து டைட் பண்ணிக்கலாங்க. நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு அடுத்த பேரும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பேர் பட்ஸுகளையும் வச்சு மேல் பக்கமாக ஒரு நாட் போடணும். அகெயின் அடி பக்கத்தில் கொண்டு வந்து திருப்பி இன்னொரு நாட் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் நம்ம மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் 2 நாட் போடணும். ஆனால் ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும் 4 நாட் போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேர் கீழே விழுந்துருச்சுன்னா எல்லா பூவுமே உதிர்ந்துடும். அதனால தான். இப்போ பாருங்க அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 16 இன்ச், அதாவது 40 சென்டிமீட்டர், ஒரு முழம் இருக்குதுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் நாட்டும் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 நாட் போட்டுக்கிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டில் ஒரு தடவை நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுக்கு தனியாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை நாட் போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக செக்யூராக தான் இருக்கும். எந்த டவுட்டும் இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் ஒரு முழம் பூ ரெடி ஆயிடுச்சுங்க.